Alhamdulillah. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற இந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளும் வஹியாக இருந்தாலும் அதை பரிசீலித்து பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்களா என்று உறுதி செய்த பிறகுதான் அதை நம்ம ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் சந்தேகம் வந்துவிட்டாலோ திருக்குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தாலோ அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்துவிட வேண்டும். அது வஹீல சேராது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அதற்கு சில குர்ஆனுடைய வசனங்களையும் உதாரணங்களையும் பார்த்தோம். அந்த தொடர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸின், என் வழியாக ஒருவன் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறான், யுரா அன்னஹு கிதுபுன், அது பொய் என்று கேட்பவர்களால் கருதப்படுகிறது. அந்த மாதிரி செய்தி என் வழியாக கேட்கும் போதே பொய் என்று கருதும் வகையில ஒரு செய்தி ஒருவன் அறிவிப்பானேயானால் ஃபஹுவ அஹதுல் காதிபீன், அவன் பொய்யர்கள்ல ஒருவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வந்தா அதை கேட்டவனே பொய்யின் பளிச்சுன்னு சில தெரியும். இப்படி இல்லாம ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குமையானால் அது நான் சொன்னது இல்ல, அது ஒரு பொய்யன் சொன்னது, நீங்கள் ஒரு பொய்யன் ஆயிருவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல முதல் ஹதீஸ் இதுதான். முஸ்லிம் எடுத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஹதீஸ் என்ன, இதுல இருந்து ஆரம்பிப்பாரு. அப்ப ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக ஒரு செய்தியை பொய் என்று கருதப்படுமோ என்கிற ஒரு செய்தியை ஒருவர் அறிவிப்பாரையானால் அவரும் பொய்யர்களில் ஒருவர் என்கிற இந்த ஹதீஸும் அந்த மெசேஜை பரிசீலிக்க வேண்டும். அந்த மெசேஜும் சரியா இருக்கணும், அறிவிப்பாளரும் சரியா இருக்கணும், அந்த கருத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸும் ஆதாரமாக இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னி, என் வழியாக நீங்கள் ஒரு ஹதீஸை கேள்விப்படுகிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சரியான ஹதீஸ் இது. என் வழியாக நீங்கள் ஒரு ஹதீஸை கேள்விப்படுகிறீர்கள், அது தாரிபுஹு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு அது நல்ல செய்தி என்று படுகிறது, நல்ல செய்தி என்று படுகிறது. ஓ தலீனுலகு அஷாருக்கும், உங்களுடைய மயிர்கால்கள் எல்லாம் முடிகள் எல்லாம் சிலிர்த்துக் கொள்கிறது, அது கேட்டவுடனே அழகான செய்தியா இருக்கிறது என்று என்ன செய்கிறது, சிலிர்த்துக் கொள்கிறது. ஓ அபுசாருக்கும், உங்களுடைய மேனியும் சிலிர்க்கிறது. ஓ தரவுன அன்னகு மின்கும் கரீபுன், அது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக நமக்கு நல்ல நெருங்கி இருக்கின்ற ஹதீஸ், நம்ம கட்டி அணைச்சிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிகிறது. அப்படி இருந்தால் ஆனா அவுலாக்கும் பிஹி, அதை சொல்வதற்கு நான் தகுதியானவன், அதை நான் தான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தால் நான் தான் சொல்லியிருப்பேன். ஆனா வைதா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னி, என் வழியாக ஒரு செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள், துன்கிர்ஹு குலூபுக்கும், உங்கள் உள்ளங்களே அது தவறு என்று சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு படுகிறது. அவன் துன்கிர் குலூபுக்கும் தன்புர் அஷாருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய மேனி உங்களுடைய முடிகள் எல்லாம் இப்படி வெறுக்கிறது. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னா இப்படியா சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு உங்களுக்கு படுகிறது. தரவுன அன்னகும் மின்கும் பஈதுன், இது ரொம்ப தூரமா நின்றுக்கிறோம் அப்படின்னு நீங்களே ஒதுங்குற அளவுக்கு அது இருக்கிறது. அதை விலைக்கு சொன்னா விலைக்கு சொல்ல வைக்கப்படுற அளவுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குமையானால் அபாதுக்கும் மின்ஹு, அதை விட்டு நான் ரொம்ப தூரமான, நான் சொன்னது இல்ல. என் வழியாக ஒரு செய்தி வரும் பொழுது அவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார்ங்கிறதையும் பாருங்க, அது ஒரு விஷயம். நம்மளா எடுத்துக்கொண்ட முடிவு அது. அது குர்ஆன் அடிப்படையில் அறிவிப்பாளரையும் பாருங்க, மெசேஜையும் பார்க்கணும். அந்த மெசேஜ் எப்படி இருக்கணும்னா, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு தகுதியான அந்த மெசேஜ் இருக்குதா, ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூட சொல்ல துணியாத, சொல்ல தகாத, செய்ய தகாத காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சம்பந்தப்படுத்தி வந்தால் நம்ம உள்ள இருக்குமா இருக்காதா, இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படி இல்லாம தொழுகை இபாதத் வணக்க வழிபாடு அது மாதிரி உள்ளதா வறுமையானால் அது நம்ம உள்ள என்ன செய்யும், வரவேற்க விரும்பும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நீ ஹதீஸை பார்க்கணும். ஹதீஸை பார்ப்பது, அறிவிப்பாளரை பார்ப்பது எப்படி அவசியமோ அது அவசியம்தான். ஏன்னா அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற வழி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதை நம்ம நேரம் கேட்கல, அறிவிப்பாளர்கள் வழியாகத்தான் அறிந்து கொள்ற நிலையில் இருக்கிறோம். அதையும் பரிசீலனை பண்ணுவோம். அதுக்கும் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. அதோட மெசேஜையும் பாருங்க, அறிவிப்பாளரையும் பார்த்துருங்க,
அந்த அறிவிப்பாளர்களால் சொல்லப்படுற செய்தி என்ன மாதிரி இருக்கிறது, அதாவது சனதையும் பார்க்கணும், மத்தனையும். சனதுன்னா இவர் சொன்னார், அவர் சொன்னார், அவருக்கு இவர், இது சனது. இதை சொன்னார் மெசேஜ் வரும்ல, அதுக்கு பேர் மத்தன். சனதையும் நம்ம பார்க்க வேண்டும், மத்தன் என்கிற உள்ள அந்த கரு இருக்கிற ஹதீஸுடைய கரு, அந்த கருவையும் பார்க்க வேண்டும் என்று இந்த முஸ்னத் அகமதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக 15478 ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இதையும் நேற்று சொன்ன அந்த செய்திகளை வைத்து பார்த்தால் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை விளக்குவதற்கு வந்திருக்கிறார்கள், எதிராக பேச மாட்டார்கள். எதிராக இருக்கிறதாக வறுமையானால் அது ஹதீஸ் அல்ல. அப்படி மறுத்தா ஹதீஸை மறுக்கிறவன் ஆக மாட்டான். எல்லாரும் மறுக்கிறாங்க சொல்லிட்டோம். லைஃப் என்றும் சாது என்றும் மக்லூப் என்றும் முல்தரபு என்றும் பல பெயர்களை வைத்துக் கொண்டு ஹதீஸ்களை மறுக்கத்தான் செய்கிறார்கள். தக்க காரணம் இருக்கிறதுனால ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்றது இல்ல. அதை விட தக்க காரணம் எதுக்கு இருக்கிறது? குர்ஆனுக்கு மாத்தம்னு மறுக்கும் போது இருக்கிறது. அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு மறுக்கும் போது இருக்கிற காரணத்தை விட இது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்துக்காக மறுத்தால் அது எப்படி ஹதீஸ் மறுப்பாகும்? ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு தானே மறுக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதையா மறுக்கிறோம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டார்கள், குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்லியிருக்க மாட்டார்கள் அப்படிங்கறத விளங்கிக் கொள்றோம். இது தொண்டு தொட்டு இந்த ஷோபா, இந்த யஹ்யா இப்னு மயன், யஹ்யா இப்னு சயீதுல் கத்தான், அஹ்மது இப்னு ஹம்பல், புகாரி, இது மாதிரியான அறிஞர்கள் எல்லாம் இந்த விதியை ஒரு ரூலாக உருவாக்குவதற்கு முன்னாடியே சஹாபாக்கள் மத்தியில இந்த விதி இருந்திருக்கிறது. அவங்க விதியாக பேசிக் கொள்ளாவிட்டாலும் ஒரு ஹதீஸின் வந்தவன என்ன செய்வாங்க, சஹாபி தான் சொல்றாரு. சஹாபி காலத்துல சஹாபி தான் சொல்லுவாரு. ஒரு சஹாபிக்கு இன்னொரு சஹாபி சொன்னா இது இருக்காத, இப்படி ரசூல் சொல்லிருக்க மாட்டாங்களே, குர்ஆன்ல இப்படி இருக்கு. சஹாபாக்கள் நடந்திருக்கு. சஹாபாக்கள் மத்தியில அவங்கள யாரையும் அறிவிப்பாளரை உரச தேவையே இல்லைங்க. சஹாபிக்கு சஹாபி தான் சொல்லுவாரு. நம்ம என்ன செய்யணும், சஹாபிக்கு அளவுகோல் அவங்களை விமர்சிக்க கூடாதுன்னு வச்சிருக்கிறோம். சஹாபாக்களை பொறுத்தவரை அவங்க தங்களுக்குள்ள சமம் என்கிற வகையில ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாரையானால் இன்னொரு சஹாபி கேட்பாரு, சொல்லியிருக்க முடியாது, இது இந்த வசனத்துக்கு மாற்றமா இருக்குது, இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனம் அப்படி சொல்லுது, அதுக்கு மாற்றமா இப்படி இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லிருக்க மாட்டாங்க, நீ ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்ட, ரசூலுல்லாஹ் சொன்னது சரியா. அப்ப நான் என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பயிற்சி பெற்ற தோழர்களை இந்த பயிற்சியை தான் பெற்றார்கள். விவரமான அறிஞர்கள் என்று அறியப்பட்ட தோழர்கள் எல்லாம் குர்ஆனுக்கு மாற்றமா வந்தால் நம்ம ஏத்துக்கிற கூடாது. அதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. உதாரணமாக அந்த ஒரு ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று ஒரு அம்மா, அவங்கள விவாகரத்து பண்றாரு கணவர். விவாகரத்து பண்ண உடனே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு தங்குற வசதியும் செய்து கொடுக்க தேவையில்லை, செலவீனமும் கொடுக்க தேவையில்லை என்று ரசூலுல்லாஹ் தீர்ப்பளித்ததாக அந்த அம்மா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கணவர் என்னை விவாகரத்து செய்த போது எனக்கு என்ன செய்யல, தங்குற இடத்துக்கு கணவரை பொறுப்பாக்கவில்லை, உணவு தர்ற பொறுப்பை என்ன செய்யல, விவாகரத்து செஞ்ச அந்த அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்ல, அதுக்கு பொறுப்பாகவில்லை அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. அப்ப அப்ப உமர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வயலுக்கு உனக்கு கேடு உண்டாகட்டும், அந்த அம்மா சகாத்தி தானே, உமர்கள் சொல்றாங்க, வயலுக்கு உனக்கு நாசம் உண்டாகட்டும், து ஹத்திஸு மிஸ்லி ஹாதா, இந்த மாதிரி செய்தி நீ அறிவிக்கிறியா, விவாகரத்து பண்ண சஞ்சல் கொடுக்க சொல்றியா, விவாகரத்து பண்ணிருக்கிறாங்க, உனக்கு ஒண்ணு கொடுக்க தேவையில்லை, தங்குற இடம் கொடுக்க தேவையில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதாக நீ சொல்றாய், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு அப்ப என்ன செய்யறாங்க, உமர் சொல்றாங்க, லா நத்ருக்கு கிதாபல்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம விட மாட்டோம், ஒரு சுன்னத்த நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய வழியை விட மாட்டோம், லி கௌலி இம்ராத்தின், இந்த அம்மா சொல்ல கேட்டு நம்ம விட முடியாது. இந்த அம்மா ரசூலுல்லாஹ் சொன்னதான் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக தீர்ப்பளிச்சதாக சொல்லும் போது இந்த அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் விட மாட்டேன், யார் சொல்றா, உமர் இல்லன்னு சொல்றாங்க. ஏன் அவங்க சொல்றாங்க, இல்ல லா நத்ரி ல அல்லாஹ் ஹஃபிலத்தம் நசியத்து, இந்த அம்மா இதை மறந்துட்டு சொல்லுதா, ஒழுங்கா மனப்பாடம் பண்ணி நமக்கு தெரியவில்லை, இந்த அம்மாட்ட என்ன கோளாறுன்னு நமக்கு தெரியவில்லை, ஆனால் இதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஒன்னும் கொடுக்க வேண்டியதில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக நீ சொல்கிறாய், உனக்கு அந்த தீர்ப்பளித்ததாக சொல்கிறாய், நான் ஏற்றுக்கிற முடியாது. ஏன் ஏற்றுக்கிற முடியாது, அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் வசனத்தை காட்டுறார், கால அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் என்ன சொல்றான், உடனே குர்ஆன் ஆயத்துக்கு போற உமர் என்ன சொல்றான்னு கேட்டா, லா துஹ்ரிஜுஹுன்ன மின் புயூத்திஹின்ன, விவாகரத்து செய்யப்பட்ட பிறகு பெண்களை அவர்களுடைய இல்லங்களில் இருந்து வெளியேற்றாதீர்கள், அவங்க இல்லம் தான். விவாகரத்து செய்யப்பட்டாலும் அந்த இத்தாவுடைய காலம் வரைக்கும் யாருடைய வீடு அது, அவங்களுக்கு அதில் உரிமை இருக்கிறது. வலா துஹ்ரிஜுஹுன்ன மின் புயூத்திஹுன்ன, அவர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றாதீர்கள், வலா யஹ்ருஜுன, அவர்கள் வெளியேறக்கூடாது,
அப்ப தங்கும் இடத்துக்கு பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அவங்க அந்த வீட்டுல இருப்பாங்க. விவாகரத்து செய்யப்பட்ட இந்த 3 மாசம் இருக்கும்ல, அந்த காலம் வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்கணும். அப்பதான் நாளைக்கு நல்லிணக்கம் சேர்ந்துக்கிடுவாங்க. அதுக்காக வேண்டி இஸ்லாம் செஞ்ச ஒரு ஏற்பாடு. அப்ப நீ என்ன அதுக்கு மாத்தமா பேசுற, அல்லாஹ் சொல்றது மாத்தமா பேசுற அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. இது புகாரியில 2953வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப நம்ம இதுல என்ன பார்க்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் வரும் பொழுது கவனம் எல்லாம் குர்ஆன்ல இருக்கு. உங்களுக்கு சொன்னது சஹாபி தான், நம்மை போல சஹாபி தான். இடையில 4 அறிவிப்பாளர் வழியா நமக்கு மாதிரிலாம் வரல. டைரக்டா அந்த அம்மா கேட்டு சொல்றாங்க, பாதிக்கப்பட்டதாக சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு அது தேவையே இல்லை. இப்படி சொன்னதுனால அந்த அறிவிப்பாளர் பொய்யாக்கிட்டான்னு அர்த்தம் கிடையாது. சஹாபாக்களை இழிவுபடுத்துற அர்த்தம் கிடையாது. அவரை பத்தி என்ன தீர்ப்பு அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது என்னது? நமக்கு குர்ஆன் கரெக்டா, குர்ஆனுக்கு எதிர் இல்லாம இருக்குதா, அதான் நம்ம மேட்ரு. அதனால கொஸ்டின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்க நடந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹுடைய அந்த போக்கு இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, ஆண் சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் கொஞ்சம் வைகி நெருக்கமா பேசுறவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். பல விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் ஒன்னு நினைப்பாங்க, சட்டம் போடுவாங்க, உமர் இது நல்லா இல்ல, இப்படிதான் இருக்கணும்பாங்க. அவர் சொன்ன மாதிரி வகி வந்துடும். இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த ஜனாசா தொழுக போனாங்கல்ல முனாபிக்கு, அந்த சம்பவம் உள்பட, பெண்களுக்கு ஹிஜாப் போடுற விஷயங்கள் உள்பட பல விஷயங்கள்ல அவர் சொல்லிதான் என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ் ஒரு மாதிரி சொல்றாங்க, அவர் ஒரு மாதிரியா சொல்றாரு. அவர் சொல்றபடி சில சட்டங்கள் இறங்கி இருக்கிறது. அது கூறுகட்ட ஆள் இல்ல சொல்ல வர்றேன். சஹாபாக்கள்ல ரொம்ப விவரமான ஒரு ஆள், அல்லாஹ் அவர் நாவில் பேசுறான் என்கிற புகழுக்கு உரிய ஒரு ஆள், சரியா சிந்திக்கிற ஒரு ஆள் தான். அவர் தப்பா சிந்திப்பார். ரசூலுல்லாஹ் மூத்தா போன அப்ப தப்பா சிந்திச்சாரு, அதுக்கு சொல்லல. அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ சொன்ன உடனே, சஹாபிய சொன்ன உடனே, எனக்கு தான் நடந்ததுன்னு சொன்ன உடனே வேற ஆளுக்கு உள்ள கேட்டுன்னு சொல்லல, இந்த அம்மாவுக்கு தான் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டு என்ன செய்யறாரு, முடியாது. உன் சொல்ல கேட்டு ரசூல் அல்லாஹ்வுடைய சொல்ல நான் விட மாட்டேன், நீ ஒழுங்கா கேட்டியா, என்னத்தை கேட்டன்னு தெரியல, உன்னோட ஒண்ணு கேட்டியா, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் என்ன பார்க்கணும்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டவன தொழுகிட்டு இருக்கும்போது கொல்லப்பட்டுறாங்க. கத்தியால் குத்தப்பட்டு அவங்க அந்த வேதனையில கொல்ற சாவுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுஹைபுங்கிறவர் வர்றாரு. சுஹைப் அந்த ஆதி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று வீட்டை விட்டுலாம் விரட்டப்பட்ட பெரிய சம்பவம். அந்த சுஹைப் என்பவர் அழுதுகிட்டே வர்றாரு. யா சகோதரரே, தம்பி அண்ணன் கூப்பிட்டு வர்றாரு. அப்ப வந்தவன் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா சுஹைபா தபக்கி அலைய, எனக்கு ஏற்பட்ட இந்த வேதனையை பார்த்து அழுகுறியா? வேதனையில் துடிக்கிறார் அவரு, கத்தியால் குத்தப்பட்டு. அப்ப கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிருவாருங்கிற அளவுல இருக்கும் பொழுது அவர் ஒரு தோழர் பார்த்து என்ன செய்யறாரு, அழுது கொண்டே வர்றாரு. எனக்கா நீ அழுகுறியான்னு கேட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இன்னல் மையித்த யுஅஸபு பிபுகாய் அஹ்லிஹி, அந்த உறவினர்கள் அழுவதன் மூலமாக மையத்துக்கு வேதனைன்னு சொல்லி இருக்கிறாங்க. நீ அழுதா நான் செத்து போயிட்ட எனக்கு வேதனை, எனக்காக நீ அழுதால் எனக்கு வேதனை செய்யப்படும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவம் நடந்த உடனே இதை பற்றி என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா நாயிட்ட பிற்காலத்தில் இது முடிஞ்சு போச்சு, அது மூத்தா போயிட்டா நடந்து போச்சு. ஆயிஷா நாயிட்ட இந்த மாதிரி இப்ப நடந்துச்சு, உமர் அப்படி சொன்னாங்க அப்படி சொல்லப்படுது. அப்ப ஆயிஷா நாய் என்ன செய்யறாங்கன்னா, வல்லாஹி மா ஹத்தஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லவே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக. ஆயிஷா நாய் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லவே கிடையாது. ஏன் சொல்லவே கிடையாது? இன்னல்லாஹ லா யுஅஸிபுல் மூமின, மூமினை பிபுகாய் அஹ்லிஹி, சொந்தக்காரங்க அழுகுற காரணத்தினால தண்டிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. உமர் சொன்னார்ல, அந்த மாதிரி சொல்லவில்லை. வலாக்கின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹ் சொன்னது என்னவென்று சொன்னால், இன்னல்லாஹ லா யஸீதுல் காஃபிர அஸாபன் பிபுகாய் அஹ்லிஹி, ஒரு காபிராக இருக்கிற ஒருத்தன் இறந்துட்டான் என்று சொன்னால் அவனுடைய உறவினர்கள் அழுவதன் மூலமாக அவனுக்கு தண்டனை அதிகமாகிறது அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயத்தை சொல்லல என்று அவங்க சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அதுல பிரச்சனை. இப்ப சொல்லிட்டு வகாலத் ஹஸ்புக்குமுல் குர்ஆன், குர்ஆன் உங்களுக்கு போதும், குர்ஆன் இருக்கு. அது என்ன சொல்கிறது, வலா தஸிர் வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய பாவ சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். இப்ப நான் மூத்தா போயிட்டேன், எனக்காக குடும்பத்தில் அழுகுறாங்க, அவங்கள நான் ஏன் தண்டிக்கணும்? அவங்கள தண்டிக்கிட்டு யாரோ செய்வதற்காக யாரெல்லாம் தண்டிப்பானா? நான் ஏதாவது தப்பு செஞ்சா என்னை எல்லாம் தண்டிப்பாங்கிறது சரி,
மையத்துக்கு முன்னாடி சொந்தக்காரங்க அழுதார்களே ஆனால் அந்த அழுதவனுக்கு தண்டனை அது லாஜிக்காக இருக்கு, அதுவும் தண்டனை கிடையாது. ஒப்பாரி வைக்கிறதா மார்க்கத்தில் குற்றம், அழுவுறது தப்பு கிடையாது. ஒரு வச்சுக்கிட்டாலும் வைத்துக் கொண்டாலும் அழுவுறவனை தண்டிக்கணுமே தவிர இவர் ஏன் தண்டிக்கணும், இறந்து போன அவருக்கு என்ன ஒன்றும் செய்ய முடியாத, அவருக்கு என்ன ரோல் இருக்குதுல, அவன் அழுத இவனுக்கு தண்டனை அடிப்படையே மாறுத, இஸ்லாத்தினுடைய பேசிக்கே மாறுத. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், ஒரு சுமையை ஒருவர் சுமக்க மாட்டான்னு குர்ஆனை படிக்கல நீ, அதுக்கு மாத்தமா இருக்கா இல்லையா? அதனால உமர் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. உமர் அந்த அம்மா சொன்னா ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஆயிஷா என்ன பண்ணிட்டாங்க, உமர் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் உள்ளத்துல படிஞ்சிருந்தா என்ன கேட்டா குர்ஆன் தான். குர்ஆனுக்கு ஒத்து வந்தா தான் ஹதீஸ், குர்ஆனுக்கு ஏத்து வந்து ஹதீஸ் கிடையாது. யார் சொன்னாலும் சரி, உமரே சொன்னாலும் சரிதான். அப்ப நேரம் நான் தான் சாட்சின்னு சொன்னாலும் சரிதான், அதெல்லாம் கிடையாது. இந்த இவங்க எல்லாம் யாரு, இவங்க ஹதீஸ் மறுப்பாளர்கள். அப்ப இவங்க என்ன செய்யணும், உமர் ஹதீஸ் மறுத்து இருக்கிறார், நேரடியாக அந்த அம்மா வந்து சொல்லுது, நான் தான் கேட்டேன்னு சொல்லுது, அதுக்கு பிறகு மறுத்தாரையானால் உமர் ஹதீஸ் மறுப்பாளர் பத்தா கொடுப்பீங்களா? மறுக்கத்தானே செஞ்சாரு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க காரணம்? அவர் குர்ஆனுக்கு மாத்தமா தெரிஞ்சு, அதான் நாங்களும் சொல்றோம், குர்ஆனுக்கு மாத்தமா தெரிஞ்சா மறுத்தா ஹதீஸ் மறுப்பாளர் கிடையாது. அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி வந்து அந்த இறந்த இதே மாதிரி இப்னு உமர் அவர் என்ன செய்வார், பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டவங்க எல்லாம் ஒரு கிணத்துல தூக்கி போடுவாங்க. போட்டவன என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க, எப்படி இந்த மாதிரி இன்னா வஜத்னா மாவாத ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்து நாங்கள் அடைந்து கொண்டோம். ஃபஹல் வஜத்தும் மாவாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் அடைந்து கொண்டீர்களான்னு கேட்பாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, அத்து கல்லிமு அஜிசாதன்ல அருவாகலகா, உயிரில்லாத இந்த பணத்தோட பேசுறீங்க அப்படின்னு உமர் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவர்கள் நான் இப்ப சொல்வது கேட்கிறார்கள், இன்னஹும் லயஸ்மவுனல், நான் சொல்றது இப்ப கேட்கிறாங்க அப்படின்னு யார் சொல்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா ஒரு ஹதீஸ். இது ஆயிஷா நாயகி கவனத்துக்கு வருது. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி உமர் இப்படி திருப்பி கேட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நான் பேசுவதை அவர்கள் கேட்கிறார்கள், இறந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள் சொல்லி ஹதீஸ் வந்தவுடனே ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க, முடியாது இப்படி சொல்லியிருக்க முடியும் ரசூலுல்லாஹ். எப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இன்னகலா துஸ்பிஹுல் மௌத்தான்னு சொல்றானா இல்லையா, இறந்து போனவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது. குர்ஆன் வசனம் என்ன இருக்கு, ரசூலுல்லாஹ் பார்த்தா அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னகலா துஸ்பிஹுல் மௌத்தா, மௌத்தா போன ஆட்களை உனக்கு கேட்க செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய வசனம். ஒமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபர்களில் உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது. இந்த இரு வசனங்களும் குர்ஆன்ல இருக்கிறது. இது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மௌத்தா போன ஆளுக்கு இந்த உலகத்தில் பேசுற பேச்சு கேட்காது, ரசூலே பேசினாலும் கேட்காது. ரசூலை பார்த்தா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமா அன்த நீ தான் சொல்றான், இன்னக்க நீ கேட்க செய்ய முடியாதுன்னா நமக்கெல்லாம் முடியாது, ரசூலுக்கே கேட்க செய்ய முடியாதுன்னா நம்ம போய் அவுலியாவுல காதர் பாஷான்னு கூப்பிடுறாங்களே, அது எப்படி கேட்க? அப்ப ரசூலுக்கே என்ன செய்யாது, இவர் பேசுறதை கேட்க செய்ய முடியாது. அது மாதிரி உமா அன்தன் தான் சொல்றான், நீ கேட்க செய்ய முடியாது, முஸ்லிமின் மன்ஃபில் குபூர், கபரில் உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது. இந்த ரெண்டு ஆயத்தை வைத்து ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்படி சொல்லல, வேற எப்படி சொன்னாங்க, அவங்க கேட்டு சொல்றாங்களா ஊகி சொல்றாங்களா, அது ஒரு விளக்கமா சொல்றாங்களா தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னகும் ஏலமூனலாம், அவர்கள் இப்ப விளங்கி கொண்டார்கள், உள்ள போன உடனே நம்ம தான் எல்லாம் ஆட்ட முடியல, இப்ப அவங்களுக்கு அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு எல்லாம் விட்டுட்டு போன பிறகு மலக்குகள் விசாரிக்க வந்த பிறகு அவங்களுக்கு விஷயம் விளங்கி போச்சு. என்ன விளங்கிருச்சு, நம்ம வந்த பாதை தப்பு, முகமது சொன்ன பாதை சரி என்று விளங்கி கொண்டார்கள் தான் சொன்னார்களே தவிர கேட்கிறார்கள் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் என்னவா, இன்னகும் ஏலமூனல், இப்ப விளங்கி கொண்டார்கள். இங்க இருக்கிற ஆட்ட முடியல, இப்ப கபருக்குள்ள தள்ளணும் விளங்கிட்டான். எல்லா காவிரும் வணங்குவானா இல்லையா, எல்லா காவிரும் கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நம்ம வந்த ரூட்டு தப்புன்னு வழங்குவான்ல, அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர நான் பேசுவதையெல்லாம் அவர்கள் கேட்பார்கள் என்று சொல்லவில்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் இப்படி சொல்றான்னு வசனத்தை காட்டுறாங்க. ரெண்டு வசனத்தை எடுத்துக்க, குர்ஆன்ல உள்ள ரெண்டு வசனத்தை காட்டி சொல்றாங்க. இது புகாரியில 3681வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இறந்தவர்களை செவியேற்க செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏன் சொன்னவர் இப்னு உமர் சாதாரண ஆளா, உமர் சாதாரண ஆளா? ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் தான். இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாம் பாட்டுல இருந்திருக்க மாட்டாங்க, அடக்கம் செய்யற இடத்துல எல்லாம் அவங்க தான் இருந்திருப்பாங்க, நேரடியாக கேட்டுதான் சொல்லியிருப்பாங்க என்றாலும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, பார்த்தவங்க முன்னுக்கு விளங்கி இருப்பாங்க. குர்ஆனுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஏற்றவாறு மாத்திக்கணும். குர்ஆனுக்கு ஏற்றவாறு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே தவிர குர்ஆனுக்கு எதிராக எப்படி சொல்லியிருப்பாங்க, கேட்பார்கள்னா முடிஞ்சு போச்சு, குர்ஆனை மறுத்தாச்சே, அந்த மறுப்பு நம்ம செய்யக்கூடாது என்று ஆயிஷா நாயகி இருந்தாங்களே. இது என்ன, இது அவங்க அகல குர்ஆன் மறுக்கிறவங்களா, குர்ஆனுக்கு எதிரானவர்களா? அப்ப ஹதீஸ் மறுப்பு, அவங்க ஹதீஸ் மறுப்பாளர்களா பார்க்கணும். இதே மாதிரி வந்து
இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நிறைய ஹதீஸ்களை பார்த்தோம்னு சொன்னா புதுசா நம்ம சொல்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. விதியில இல்ல ரூல்ல என்னன்னு நம்ம சொல்ல போறோம் பின்னாடி. சகாபாக்களை இந்த மாதிரி நடைமுறையில கடைபிடிச்சிருக்காங்க. அவங்க காலத்துல இந்த மாதிரி கரெக்டா இருந்தா தான் ஏத்துக்குவாங்க, குர்ஆனுக்கு ஒத்து இருந்தா தான் ஏத்துக்குவாங்க பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அபூ ஹுரைராவை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டா, 3 விஷயங்கள்ல சகுனம் இருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸ் இது புகாரில 2858, 5772, 5753, 5093 ஆகிய ஹதீஸ்கள் இருக்கிறது. சகுனம் பார்க்கிறது இருக்குல்ல, அது 3 விஷயத்தில் இருக்கிறது. 3 விஷயம் என்ன? ஒன்னு வந்து அல் ஃபர்ஸ், குதிரை. ஒருத்தன் ஒரு குதிரையை வாங்கிட்டான், வாங்கி அதை நொடிச்சு போயிட்டான்னு வைங்களேன், இந்த குதிரைனால தான் நொடிச்சான்னு சொல்லலாம். அது சகுனம் தானே. இந்த பொண்ணு வந்துதான் வீடு உருப்படாம போச்சு சொல்லுவாங்கல்ல, இந்த புள்ள பிறந்துச்சு எல்லாம் தரிசனம் முடிச்சு போச்சு அப்படிம்பாங்க. இப்படி எல்லாம் பாக்குறது சகுனம். இப்படி சகுனம்னா என்னன்னு கேட்டா, தனக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை எதன் மீதாவது சம்பந்தப்படுத்துறது. இந்த பூனை குறுக்க போனா நடந்துச்சு, யானை பார்த்தா நடந்துச்சுன்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி சொல்வதெல்லாம் தப்பு. 3 விஷயத்து சொல்லலாம். ரசூல்லா வந்து சகுனத்தை முழுசா தடுத்துட்டாங்களாம். 3 விஷயத்தில் சகுனம் பார்க்கலாம் என்று ரசூல்லா சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். 3ல ஒண்ணு என்ன? அல் ஃபர்சு, குதிரை. குதிரையை வச்சு டெவலப் பண்ணி கூட கார் வாகனத்தில் கூட வச்சுக்கலாம். இந்த கார் வந்து தான் எல்லாம் நஷ்டமாகி போச்சு அப்படிதான் சொல்றவங்களா இருக்கிறாங்க. சரி. 2வது ஒரு மரத்து பெண், ஒரு வீடு ஒரு பெண் வாழ்க்கப்பட்டு வர்றான், நல்ல வசதியா வச்சுன்னு வைங்களேன், இது அப்படி செல்வம், அந்த பொண்ணு வந்து காலை வச்சா குளிக்குதுமாங்க, நுடிச்சு போச்சுன்னு வைங்களேன், இவன் வந்து காலை வச்சவன உருப்படாம போச்சு சொல்றாங்களா இல்லையா? அதுக்கு அப்படி சொல்லலாம்னு இருக்கிற ஹதீஸ் பிரகாரம், இந்த அபூ ஹுரைரா அறிவிக்கிற பிரகாரம் ரசூலுல்லா சொன்னதா தான் சொல்றாரு. குதிரையை சம்பந்தப்படுத்தி இந்த மாதிரி பேசிக்கொள்ளலாம், பெண்களை சம்பந்தப்படுத்தி பேசிக்கொள்ளலாம். ஒத்தார் வீடு, ஒரு வீடு வாங்குறோம், அந்த வீட்டுல நல்லா இருந்தோமா, இந்த வீட்டுக்கு மாறி வந்தவன வைத்த வலி, தலை வலியும், காய்ச்சலும், மவுத்தும், அது மாதிரி பல நஷ்டம் ஏற்பட்டு இருந்தீங்களேன், உடனே நினைச்சு சொல்றது இந்த தத்திரம் பிடிச்ச வீடு, இந்த வீட்டு வாங்கிறாதீங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப தரித்திரம் பிடித்த ஒரு பெண்ணு, தரித்திரம் பிடித்த வீடு, தரித்திரம் பிடித்த குதிரைன்னு சொல்றதுக்கு அனுமதி இருக்குது. வேற எதுக்கு சொல்லக்கூடாது, எல்லாத்திலையும் தரித்திரம் சொல்லக்கூடாது, இந்த 3க்கு மட்டும் சொல்லலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக யார் சொல்றா? அபூ ஹுரைரா சொல்றாரு. இப்ப இத வந்து யாருமே ஏத்துக்கல, எல்லாருமே அந்த பரையலுக்கு ஏத்துக்குறாங்க, எல்லாம் செய்யலாங்கிற ஏத்துக்குவான். ஏகத்துவ கொள்கையில் உள்ள ஆளுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. இந்த அந்த குர்ஆன் மறுப்பாளர்கள் கூட்டம் இருக்காங்களே, அவங்க உள்பட ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன மேட்டர்னு கேட்டா, ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி சொல்லவில்லை ரசூலுல்லாஹ், இவர் பாதி விட்டுட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்கன்னா, கான யக்கூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டிருந்தார். நான் அவங்க கேட்டிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னா, கான அஹ்லுல் ஜாஹிலியத்தி யக்கூலுன், அறியாமை காலத்து மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அத்தீரத்து பில் மரத்தி ஒத்தாரி ஒத்தாபத்தி, சகுனம் என்பது பெண்ணிடமும் வீட்டிலையும் வாகனத்திலும் இருக்கிறது என்று அறியாமை கால மக்கள் சொல்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை விட்டாரு ரசூலுல்லாஹ் அவங்க ஆதரிச்சு சொல்லல, இந்த முட்டாப்பையில சொல்றாங்கன்னு சொன்னத, இந்த முட்டாப்பையில சொன்னாங்க மட்டும் விட்டுட்டார் அவர். அது ரசூலுல்லாஹ்வை அங்கீகரிச்ச மாதிரி. இந்த முட்டாப்பைய சொல்றான்னு சொன்னோம்னா அது கண்டிக்கணும்னு அர்த்தம். இந்த 3 விஷயத்தில் சகுனம் இருப்பதாக மூடர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறோம். மூடர்கள் சொல்கிறார்கள் என்ன அர்த்தம்? அது நமக்கு உள்ளது இல்லைன்னு அர்த்தம். இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, இந்த மூடர்கள் சொல்கிறார்கள் விட்டுவிட்டார், கவனிக்காம இருந்திருப்பார். 3ல் இருக்கிறது என்று மூடர்கள் சொல்றான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாசகத்தை கவனிக்கல. இவர் கேட்காம ஏதோ நோட் பண்ண கவனிக்கும் போது பாதியை மனப்பாடம் பண்ணிட்டாரு, பாதியை சொல்லல. அப்ப ஆயிஷா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹதீஸ் இப்படி இல்ல, இப்படின்னா இது இஸ்லாம் பேசிக். அது காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆயத்தை எடுத்து போடுறாங்க, சும்மா கராத் ஆயிஷா, பிறகு ஆயிஷா ஓதி காட்டினார்கள், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாப், உங்களுடைய பூமியிலேயோ உங்களுக்கு உள்ளேயோ ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்படுமானால், துன்பங்கள் ஏற்படுமானால், அது பதிவேட்டில் உள்ளபடிதான் நடக்கிறது, வீட்டுனால இல்ல, குதிரையினால இல்ல, பெண்ணுனால. உனக்கு எழுதப்பட்டுருச்சு, உனக்கு இத்தனாம் தேதியில இருந்து உனக்கு இறங்கும் முகம் எழுதியாச்சு, அது இந்த வீடை முடிவு பண்ணல, அந்த நேரத்தில் வீடு மாறிக்கிட்ட, அதனால சம்பந்தப்படுத்துறதே தவிர அல்லாஹ்வுடைய எல்லா விதமான நல்லது கெட்டதுகள், மனிதனுக்கு ஏற்படும் நல்லது கெட்டது எல்லாமே விதிப்பலகையில் உள்ளபடி நடக்குது என்று குர்ஆன் இருக்கிறதுனால, குர்ஆனுக்கு மாத்தமா ரசூல் அப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால மறுக்கிறாங்க. அது போக இந்த ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னு மறுக்கிறாங்க. அப்ப இந்த வசனத்துக்கு மாத்தமாக நமக்கு செல்வம் வரணுமா, அந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போனா செல்வம் வரும்டா, அப்ப அது தீர்மானிக்குதே, அல்லாஹ்வுல தீர்மானிப்பான், அல்லாஹ் எழுதி வச்சுட்டானே. அப்ப அந்த மாதிரியான ஒரு பெண் வந்ததுனால வந்துச்சு, ஒரு குதிரை வந்ததுனால வந்துச்சு, தரித்திரத்துக்கும் சரி பாக்கியத்துக்கும் சரி தொடர்புபடுத்தக்கூடாது.
அல்லாஹ் நம்ம நாடி இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு இறங்குமுகம் நாடி தான் இறங்கிட்டோம், ஏறுமுகம் நாடி இருந்தானா ஏறிக்கிறோம். இதுதான் விளங்க வேண்டிய விஷயம் அடிப்படை வளர்க்குறாங்க. இது இந்த அந்த ஹதீஸை அவங்க மறுத்து சொல்வது இதுல அகமதுல 24,894 அந்த ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஹதீஸை சொல்றாங்க, ஆயிஷா நாய் சம்பந்தப்பட்டதுதான். ஆயிஷா நாய் இடத்துல நாங்கள் இருந்தோம். அல்கமா சொல்றாரு, ஆயிஷா நாய் கிட்ட உட்கார்ந்து மார்க்கம் கேட்கறதுக்காக அவங்க இருக்கிறாங்க. அப்ப தகல அபூ ஹுரைரா. அப்ப அபூ ஹுரைரா உள்ள வர்றாரு. அபூ ஹுரைரா உள்ள வர்ற ஆயிஷா நாகியோட அல்கமா இருந்து இதுல பாடம் படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப அபூ ஹுரைரா வர்றாரு. வந்த உடனே ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, அன்தல்லதி துஹத்திது, நீ தான் அறிவிச்சுட்டு இருக்கிறியா, அன்ன இம்ராத்தன் உஸ்திபத் பி ஹிர்ரத்தின், ஒரு பூனையை துன்புறுத்தியதற்காக ஒரு பெண் வேதனை செய்யப்பட்டால், அது மாதிரி ரபத்தத்துகா அதை கட்டி போட்டு புலம் துத்தைமுகா அதுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம அது மாதிரி துன்பப்படுத்தினாள் என்று சொல்லி அந்த தொடர்புல அது மாதிரி இன்னொரு பொண்ணு நாய் விஷயத்துக்காக வேண்டி நாய்க்கு தண்ணி கொடுத்தா, அதனால எல்லாம் சொர்க்கத்தை அனுப்பிட்டான். இந்த ஹதீஸ் நீ அறிவிக்கிறியா? அவர் அறிவிச்சிருக்காரு, அந்த ஹதீஸ் புகார்ல இருக்குது. இந்த ஹதீஸை அறிவித்து நீதானா? எந்த ஹதீஸ? ஒரு பெண் கெட்ட பெண், இத்தனைக்கு கெட்ட பெண்ணு, அவ ஒரு நாய் தாகத்துல தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தன்னுடைய காலுறையை போட்டு தண்ணி எடுத்து புளிஞ்சு அந்த நாய் தாகத்தை தீர்த்தாங்க, அதனால அவருடைய எல்லாத்தையும் எல்லாம் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான் அப்படின்ற ஹதீஸை அறிவிப்பது நீதானா? அபூ ஹுரைரா கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, சமீத்துவும் இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னா நான் கேட்டேன், அறிவிச்சா என்ன தப்புங்கிறாரு. நான் அறிவித்தது நானா சொன்னது கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தான் அறிவித்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க கேட்கிறாங்க, ஹல் தத்ரி மாகாணத்தில் மரத்து அன்னல் மரத்த மாமா பாலத்து காணத்து காபிரத்தன், நீ சொன்ன அந்த செய்தியில அவ காபிரான பெண்ணாக இருக்கிறாள் என்று வருகிறது நீ சொன்ன அந்த செய்தியில. ஆனால் மூமின் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கண்ணியமானவன். அவன் ஒரு பூனையை துன்புறுத்தியதற்காக மூமினை தண்டிச்சான் என்பதும், ஒரு நாய்க்கு இன்பம் கொடுத்ததற்காக சொர்க்கத்துக்கு அனுப்பினான், காபிருக்கு சொர்க்கம் கொடுத்தான் என்பது இஸ்லாமிய பேசிக்க மாத்தமானது. ஈமான் இல்லாம எந்த ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாதப்பா இந்த ஹதீஸை எப்படி அறிவிக்கிற? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வழியாக ஒரு செய்தியை அறிவிப்பதாக இருந்தால் கைபத்து ஹதீஸ் எப்படி அறிவிக்கணும் கவனமா அறிவி. அப்ப காபிரா இருப்பவர்களுக்கு தான் நம்ம சொல்லணும், காபிரா இருந்தவங்க என்ன தர்மங்கள் செஞ்சாலும் அது துன்யாவுல தான் கிடைக்கும், மறுமையில சொர்க்கம் கிடைக்காது. ஈமான் இல்லாம எதற்கு நன்மை கிடையாது. அப்ப இந்த காபிரான பெண்ணாக இருந்து அவன் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான் என்பது எப்படி இது பேசிக்கு சரியா வரும் அப்படின்னு அவர் கேட்கிறாங்க. அவர் மறுக்கல, மௌனமா இருந்துகிட்டார். யார்? அபூ ஹுரைரா. இந்த மாதிரிலாம் சொல்லாத, ஒழுங்கு கவனமா அறிவி, உன்னோட கொண்டு புரியுற மாதிரி செய்தி அறிவிச்சு விடாதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி இது முஸ்னத் அகமதுல 10,738 ஹதீஸில் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஹதீஸ் தான் மறுக்கிறாங்க அவங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா சொல்றாரு, அவங்க மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க? இது இஸ்லாமிய பேசிக்கு மாத்தமா இருக்கிறது, இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாத்தமா இருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற சிந்தனை அப்படிதான் இருந்திருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசையோட உள்ள ஒரு விஷயம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருந்தாங்கல்ல, அதாவது 7 வயசா இருக்கும்போது, 7 வயசு 9 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியூருக்கு அபூ தாலிப் என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போயிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒரு பாதிரியார் என்ன பண்றாருன்னா, ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அபூ தாலிப்ட்ட கேட்கிறாரு, நீங்க அந்த பிள்ளை என்னோட அனுப்பி வைங்க. யார? ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளை 9 வயசு பிள்ளைய அனுப்பி வைங்க என்னோட அப்படின்னோடனே அபூ தாலிப் மறுத்துட்டாராம். உடனே அபூபக்கர் என்ன செஞ்சாங்களா, நீ போயிட்டு வான்னு அனுப்பி வச்சாங்களாம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. அபூ தாலிப் மறுத்து விட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாங்கல்ல, அவங்களை யார் அனுப்பி வச்சது? அபூபக்கர் அனுப்பி வைத்தார். யார்? அந்த பாதிரியாரோட. வெளியூர் சுற்று நல்ல பிள்ளையா இருக்காரு, இறைவனோட அத்தாட்சி எல்லாம் தென்படுகிறது, அதனால அவர் என்னோட கொஞ்சம் அனுப்பி வைங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அபூ தாலிப் மறுத்துட்டாராம். அபூபக்கர் அனுப்பி வச்சார்கள் இருக்குது. இதுல சனதெல்லாம் கரெக்டா இருக்குது, இதுல உள்ள சனதெல்லாம் என்ன இருக்கு, கரெக்டா இருக்குது. ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் விட 2 வயசு கம்மி அபூபக்கருக்கு. ரசூலுல்லாஹ் 9 வயசுன்னு சொன்னா அபூபக்கர் எத்தனை வயசு? அப்ப 7 வயசு. ரசூலுல்லாஹ் 9 வயசா இருக்கும், அபூபக்கர் 7 வயசு. 7 வயசு புள்ள அனுப்பி வச்சாங்க. 7 வயசு புள்ள பெரிய ஆளு தான் அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி அபூ தாலிப் மறுத்துட்டாராம். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கற்பனை நல்லா பண்ணிக்கணும் வழங்குது, ஆனா அறிவு கரெக்டா இருக்கு. அப்படின்னா யாரோ ஒரு ஆள் நம்பகமானவர்ங்கிற பேர்ல ஒரு கோளாறு படிச்ச ஆளுக்கு வழங்குதுல, பலவீனமான ஆள் இல்ல, பொய் சொல்ற ஆளு, உட்கார்ந்து ரூம்ல உட்கார்ந்து எழுதுனாங்க கற்பனை கதை, அந்த மாதிரி எழுதினா தான் எழுத முடியும். அப்படி நமக்கு தெரியல, ஆனா நம்பகமானது
நமக்கு தெரியவில்லை. இவங்கெல்லாம் யாரு? நம்பகமானவர்கள் என்று அறிவிப்பாளர்களை எடை போடக்கூடிய அறிஞர்கள் பண்றாங்க. அதான் முடியும். மனிதர் என்கிற முறையில் அப்படிதான் முடியும். இந்த 5 பேர், இந்த 5 அறிவிப்பாளர்கள் யார் போலாரு, யாரோ ஒரு ஆள் போலாரு நமக்கு தெரியவில்லை. ஆனா இதை ஏத்துக்கிறீங்களா? அபூபக்கர் 7 வயசு அபூபக்கர் 9 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரயாணத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் ஏத்துக்கிறீங்களா? அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அபூபக்கர் வயசெல்லாம் கவனிக்காம ரசூலுல்லாஹ் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா? அதுக்கு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் எப்படி நெருக்கம் என்றால் அவர்கள் தான் அனுப்பி வைத்தார்கள் இப்படி சொல்றது, வரலாறு மறந்துடுறது. இப்படி எல்லாம் ஹதீஸ் என்ன செஞ்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. இது சொன்ன திருமதியில 590வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதை எல்லாரும் இருக்கிறாங்க. இது என்ன செய்யறாங்க, அனைத்து அறிஞர்களுமே இது அறிவிப்பாளர் சரியா இருந்தாலும் இதை போய் ஏத்துக்கிறது. மெசேஜ் தப்பா இருக்கு, குர்ஆனுக்கு மாத்த விடுங்க. மெசேஜ் எப்படி நடந்திருக்கு, எப்படி சாத்தியம், இவருக்கு எப்படி அவர் அனுப்பி வைப்பாரு? இவரை அனுப்பி வைக்க நிலையில் இருக்கிறார்கள். அக்கறைப்பட்டு எப்படி ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளைய தனியா விடுறது அப்படின்னு ஒரு பெரிய ஆள் இருப்பாங்களே, அபூபக்கர் 50 வயசு தாத்தா மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம எப்படி தனியா விடுறோம் அனுப்பி வச்சாராம். அப்படின்னு பயந்தானே அவர் போயிட்டு வா, தைரியமா போயிட்டு அனுப்பி வச்சாருன்னா இது எப்படி ஒரு சின்ன பிள்ளை அப்படி முடிவு எடுப்பாங்களா? அப்படி இருந்திருக்குமா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் மறுக்கிறாங்க இதை. ஆனா சனம் சரியா இருக்கு, எல்லாரும் மறுக்கிறாங்க. எனக்கு அவர் சொன்னார், உனக்கு ஒரு சொன்னார் வரும்ல, அம்புட்டு கரெக்டா இருக்கு. இப்ப என்ன செய்யறது? இது ஹதீஸ் மறுப்பா இல்லையா? அனைவரும் மறுத்தாங்க. அவங்கள யாரு? இதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா? இல்லாட்டி ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. 7 வயசு பிள்ளை 9 வயசு பிள்ளை அனுப்பி வச்சு என்ன செய்யுங்க? ஆமா உண்மைன்னு சொல்லுங்க. அப்படியாவது நீங்களும் மறுப்பீங்க. கேட்கிற அனைவருமே இதை மறுக்கிறீங்க. அது ஏனால மறுக்கிறீங்க? பளிச்சுன்னு தெரிகிறது இது நடந்திருக்க இயலாது. இப்ப நடந்திருக்க இயலாதுன்னு மறுக்கலாம்னா குர்ஆனுக்கு மாத்தம் மறுக்கக்கூடாதா? நடந்திருக்க இயலாதுங்கிற ஒரு வரலாற்று இதுக்காக வேண்டி மறுக்கலாம் என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, லைஸ பி இஸ்னாதி ஹாதல் ஹதீஸ் இல்லாமன் ஹரஜலு பி ஸஹீஹ், ஸஹீஹான நூல்களில் அறிவித்திருக்கிறார்களே அவர்கள் தான் இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, இது எப்படி மறுப்பாங்க? இவரு வயசு என்ன, அவர் வயசு என்ன, இவருக்கு அவர் எப்படி அனுப்பியிருப்பார்? அந்த காலத்தில் அவர் குழந்தையா இருந்திருப்பார், சின்ன பிள்ளையா இருந்திருப்பாரு. இது அந்த ஹதீஸ் மேட்டர் தப்பு, இதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று உயூனுல் அஸர்ங்கிற ஒரு நூல்ல விமர்சிக்கிறாங்க. நிறைய அறிஞர்கள் விமர்சி எடுத்து காட்டுறாங்க. அதே மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் கேட்டா, இந்த ஹதீஸ்களை பார்க்கும்போது வெறுமன அறிவிப்பாளர் சொல்லிக்கொண்டு இட்டுக்கட்டப்படுகிற ஹதீஸ் எல்லாம் நுழைஞ்சிருக்கிறது. மனிதர்களை முறை நம்பி அந்த காலத்தை பதிவு பண்ணிட்டாங்க. அவங்க அதை மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க. ஆனா நம்ம குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்து கருத்துக்களை சிந்தித்து பார்த்து அது குர்ஆனுக்கு மாத்தம்னு சொன்னா தள்ளுவதுதான் சரியான முறை என்பதற்கு இவ்வளவு சான்றுகளை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு வீட்டில் எட்டி பார்க்கறான்னு வைங்க. எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ எட்டி பார்த்தா உன் கண்ணை குத்தி குருடாக்கி இருப்பாரு. இந்த சீப்பு நாள கோதிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன செய்வார், எட்டி பார்ப்பாரு. ஒரு வீட்டுல உள்ள எட்டி பார்க்க கூடாது, தப்பான விஷயம், அது ஒரு விஷயம். எட்டி பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்வோம், கண்ணை குத்தி குருடாக்கி இருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ குர்துபி இமாம் அவர் ஒரு தஃசீர்லாம் எழுதியிருக்காரு, ஒரு பெரிய அறிஞர். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தன் எட்டி பார்த்தா அதுக்குரிய தண்டனை தான் கொடுக்கணும், ஒருத்தன் வரம்பு மீறினால் அதுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும், அடிக்கணும், பல்ல உடைச்சா பல்ல உடைக்கணும், அவன் கண்ணை குத்தினா கண்ணை குத்தணும். எட்டி பார்த்ததுக்காக ஏன்டா எட்டி பார்க்கறேன்னு தட்டி விடலாம், கண்டிக்கலாம். நீங்க போய் எட்டி பார்த்துட்டு போ. அது வேற, இது கண்ணை குத்துன்னு எப்படி சொல்லுவாங்க அவர் சிந்திக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, குர்ஆனுடைய வசனத்தை வச்சு சொல்றாரு, ஒயின் ஆக்கப்தும் ஆக்கிபும் மிஸ்லிமா ஆக்கப்தும், நீங்கள் யாரையும் தண்டிப்பதாக இருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்டியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒல் ஹபரு ஒரு ஹதீஸ் இதாக்கான முகாலிஃபன் லி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால் லா யஜூஸுல் அமல் பிஹி, அதை கொண்டு அமல் செய்யக்கூடாது. யார் சொல்றா? குர்துபி சொல்றாரு, இது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு, ஏன்னா இது மாற்றமான கருத்து இல்ல, பேசிக்க என்ன கருத்தில் இருந்தாங்க. சில ஹதீஸ்களை மறுத்திருக்கிறாங்களே, குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாத குர்ஆனுக்கு மாற்றம்னு மறுத்திருக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. பேசிக் என்னன்னு கேட்டா, குர்ஆனுக்கு மாற்றம் என்று பட்டால் மறுக்கணுமா இல்லையா, அதான் பேசிக். சில விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்து மறுப்பு இல்லாம ஆக்க முடியும், அதை வழங்காம என்ன செஞ்சிருக்கலாம், மறுத்திருப்பாங்க. ஆனா எல்லாருடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, குர்ஆனுக்கு எதிராக ஹதீஸ் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது இருக்க போய் தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த மாதிரி என்ன சொல்றாரு, இதா உல் ஹபர் ஹதீஸ் என்பது இதாக்கான முகாலிஃபன் லி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமாக இருக்குமையானால் லா யஜூஸுல் அமல் பிஹி, அதை செயல்படுத்தக்கூடாது. ஒருத்தன் எட்டி பார்த்தான்னு சொன்னா கண்ணை குத்தக்கூடாது. அவர் சொல்றார், ஒரு எட்டி பார்த்து கண்ணை குத்துவேன் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்கு மார்க்கத்துக்கு உகந்தது கிடையாது, குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குங்கிறார். இப்ப குர்ஆனுக்கு மாற்றம்ங்கிற பார்வையிட அறிஞர்கள் ஹதீஸ் அணி இருக்கிறாங்க. ஹதீஸை பார்க்கும் பொழுதெல்லாம் குர்ஆனுக்கு ஒத்திருக்கா எதிராக இருக்கா, இந்த பார்வை அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கிறது. அதே மாதிரி புகாரில் ஒரு ஹதீஸ் வருது,
இந்த புகாரி ஹதீஸை நான் பதிவு செஞ்சு எழுதிய அறிஞர்கள் இஸ்மாயிலின்னு ஒரு அறிஞர் இருக்கார். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, புகாரில் ஒரு ஹதீஸ் வரும். என்ன ஹதீஸ்னா, இப்ராஹிம் நபி இருக்காங்க இல்லையா, அவங்கள மறுமை நாள்ல அவங்க தகப்பனார அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அந்த நரகத்தை தூக்கி போடுவான், கழுதை புலியாக மாற்றி நரகத்தில் போடுவான்னு வருது. அப்ப அதை பத்தி இப்ராஹிம் நபி சொன்னாங்க, அல்லாட்ட அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை வந்து நீ இழிவுபடுத்த மாட்டேன்னு வாக்களிச்சிருந்திய, என் தகப்பனாரத்துக்கு நரகத்தில் போடுறதை விட பெரிய இழிவு என்ன இருக்க முடியும், இந்த மாதிரி என்னை இழிவுபடுத்திட்டிய அப்படின்னு யார் கேட்டதா, இப்ராஹிம் நபி கேட்டாங்கன்னு அந்த ஹதீஸ்ல வருது. அதை புகாரியை எடுத்து பதிவு செஞ்சு உலகத்துக்குலாம் தந்தார்ல, தந்தவர்கள் அவர் ஒரு ஆள் இஸ்மாயில். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இது வந்து சரியில்லை, இது வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு கேட்டா, அதாவது இப்ராஹிம் நபிக்கு தெரியும் அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான், இவரையெல்லாம் காப்பாற்ற அல்ல வாக்கெல்லாம் கொடுக்க கிடையாது. அல்லாஹ் குல்ஃபில் மியாதுன்னு இப்ராஹிம் நபிக்கு தெரியும். அல்லாஹ்டா யார் வாக்கு மீற மாட்டான். அல்லாஹ் ஒன்னு செஞ்சிருக்கும் போது எப்படி நீ போட்ட, அப்படிதான் யூனுஸ் நபி கேட்டாரு. யூனுஸ் நபி கேட்டதுனால தண்டிச்சான். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அன்னை இப்ராஹிம் அலிம, இப்ராஹிம் அறிந்து வைத்திருந்தார், அன்னல்லாஹ் லா யுகுல்ஃபில் மியாத், அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான் அறிந்து வைத்திருந்தார். அப்ப நரகத்தில் விருத்திக்கு போட்டால் அது வாக்கு மீறி போட்டதா இருக்காதுன்னு விளங்கணுமா இல்லையா? அவர் கலீலுல்லாஹ் தானே, அவரை விட அல்லாஹ் பத்தி யார் வழங்க முடியும்? மனித குலத்துல இப்ராஹிமை தவிர அளவுக்கு யாருக்கு அல்லாஹ் வழங்க முடியும்? அந்த இப்ராஹிம் நபி தானே அல்லாஹ் கலீலா உற்ற நேசராக்கி இருக்கிறான். அந்த இப்ராஹிம் நபியை வந்து இது இந்த அடிப்படை விஷயம் தெரியாம இருந்திருப்பாங்க, ஏத்து கேட்டிருப்பாங்களா? அல்லாஹ் வந்து இதுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்கல. காபிருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்திருக்கானா? உங்க தகப்பனாரா இருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் கொடுத்தானா? அப்ப இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர் எந்த நபியுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி கிடையாது என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நூஹ் நபிக்கு அதான் சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடினார் தகப்பனாருக்காக இப்ராஹிம் நபி உலகத்துல வாழும் போது. அல்லாஹ் நினைச்சிட்டான் கேட்க கூடாது, இனிமே நீ தகப்பனாருக்கு பாவம் மன்னிப்பு கேட்காதன்றவன அதையும் சொல்றான். மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் தகப்பனாருக்கு பாவம் மன்னிப்பு தேடினார அது இல்லான் மொய்தத்தின் வாதகா ஐயாஹு, ஒரு வாக்களித்த அடிப்படையில் பண்ணிவிட்டார். பலம்மா தபையன் அன்னஹு அதுவுல் இல்லாஹி, அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ராமின் விலகி கொண்டார். யாரெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எங்க பாப்பாவுக்காக கேட்க மாட்டேன்னு மன்னிப்புலாம் கேட்டார். அப்படி கேட்டது எப்படி பேசுவாரு? பாப்பா வந்து அல்லாஹ்வுடைய எதிரின்னு உலகத்துல வாழும்போது தெரிஞ்சு போச்சு, அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்க கூடாது தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என் குடும்பத்தை எப்படி இழிவுபடுத்தினார் அப்படி கேட்கிற அளவுக்கு அந்த அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த மாதிரி உள்ள கொள்கை எதிர்த்தான பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து போடுறாரு அவர். இந்த ஆயத்துக்கு மாத்தமா இருக்கிறது, மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிமுக்கு மாத்தமா இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு யார் சொல்றா? இஸ்மாயில் சொல்றாரு. அதுக்கு அறிஞர்கள் போல வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அது சரியா தவறா ரெண்டாவது விஷயம். மேற்று என்னன்னு கேட்டா, குர்ஆனுக்கு மாத்தம் என்று காரணத்தை சொல்லி ஆயத்தை எடுத்து போட்டு முரணா இருக்கிற சொல்வது இஸ்லாத்தில் உள்ளதா இல்லையா? அது முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறையா இல்லையா? இது மார்க்கத்துக்கு உகந்த வழிமுறையா இல்லையா? இதை சொன்னவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள் இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறீர்களா? இந்த மாதிரி சொன்ன யாரையாவது இவரெல்லாம் ஹதீஸ் மறுப்பாளரு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? அப்ப காரணத்தோட ஹதீஸை மறுக்கிறது ஹதீஸ் மறுப்பு இல்ல. ஒரு கூட்டம் இருக்கிறான், எந்த விஷயம் ஏத்துக்கிற மாட்டான், அவன் ஹதீஸ் மறுப்பாளர். காரணம் இல்லாம மறுப்பான், அவன் ஹதீஸ் மறுப்பாளர்னு சொல்லுங்க. ஒரு காரணத்தை சொல்லி வலுவான நியாயங்களை சொல்லி அறிவுக்கு ஏற்கத்தக்க சமாதானங்களை சொல்லி அந்த ஹதீஸ் சரியா இருக்க முடியாதுன்னு சொன்னால் அவன் எப்படி ஹதீஸ் மறுப்பாளர் ஆகுவான்? இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, என் தகப்பனாருக்கு வந்து ரொம்ப ஏழாம இருக்கிறாரு, வாகனத்தில் கூட ஏற்றி வச்சா உட்கார முடியாது, அந்த அளவு வயசான ஆளு, ஷேக் பெரிய வயசான ஆளா இருக்கிறாரு, வாகனத்தில் ஏறி கூட உட்கார முடியாம இருக்கிறாரு, அவருக்காக ஹஜ் செய்யலாமா கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யின்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் நிறைய நூல்கள் இருக்குது. இதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மாலிக் இமாம் மறுக்கிறார். 4 மذஹப் இல்ல, 4 மذஹப்ல மாலிக் இமாம் என்ன செய்யறாரு? இது கிடையாது, ஹதீஸ் கிடையாது, ஹதீஸ் வருது, ஹதீஸ் இல்லங்கிறாரு. ஏன் இல்லங்கிறாரு? அவர் வயசான ஆளு, வாகனத்தில் ஏற முடியாது, அவர் கடமையே கிடையாது, அவருக்கு அடுத்த ஹஜ் செய்யணும். எப்ப ஹஜ் செய்யணும்? ஒரு ஆளு கடமையா இருந்து அவர் செய்ய முடியாதுன்னு நல்லா கேட்பான். அந்த கிழவனாரா இருக்காரு, ஏழாட்டையும் கூட்டு பார்த்து போவோம், நீ உனக்கு செஞ்சுட்டு போமான்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு ஹஜ் கடமையா இருந்து அவர் செய்ய முடியாவிட்டால் தான் அடுத்தவர் செய்யலாம். இந்த கேள்வி எப்படி வருதுன்னு கேட்டா, அந்த வயது முதிர்ந்தவரா இருக்காரு, வாகனத்தில் உட்கார கூட இயலாதவருக்கு, படுத்த படுக்கையா கிடக்கிறாரு, அவருக்காக நான் ஹஜ் செய்யலாமான்னு கேட்கும் போது இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா ஹஜ் கடமை மாதிரி ஆயிருமா? அவர் கடமையாப்ப அவருக்கு கொஸ்டினே இல்லையே. அவர் அப்படி மௌத்தா போயிட்டா ஏன் ஹஜ் செய்யணும் கேட்பானால? கேட்க மாட்டான். அப்ப மாலிக் இமாம் சொல்றாங்க, நம்ம சொல்லல, மாலிக் இமாம் என்ன சொல்றாங்கன்னா ஹதீஸ் கிடையாது, அவங்களுக்கு கடமை இல்லை என்பது எப்படி இருக்கு? அல்லாஹ் வந்து அப்படி சொல்றாங்க. அந்த அம்மா எப்படி சொல்றாங்கன்னா,
இன்ன ஃபரீலத்தல்லாஹி அலா இபாதிஹி ஃபில் ஹஜ்ஜி, அல்லாஹ் அடியார்களுக்கு கடமையாகிய ஹஜ்ஜி கடமை என் தகப்பனுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படி சொல்றாங்க அவங்க. அப்ப அதற்கு தபி ஷேகன் கபீரா, அவர் வயசான ஒரு கிழவனா இருக்கிறாருன்னா அப்ப வயசான முதிய கிழவனா இருந்தா கூட ஹஜ்ஜி கடமைன்ற மாதிரி கொஸ்டின் அப்படிதான் வருது. லா எஸ்தத்தி எஸ்தவியாளர் ராகிலத்தி, வாகனத்தில் உட்கார்றது ஏழாது, அந்த நிலையில் ஒரு ஹஜ் கடமையாயிடுச்சுன்னு நம்ம கேட்கறாங்க. அப்படி கேட்க முடியுமா? இப்படி கேட்டா ரசூல் என்ன சொல்லியிருப்பாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா மனிஸ்ததாயிலி சபீலா, ஹஜ்ஜி கடமையை பற்றி சொல்லும் போது ஒலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததாயிலி சபீலா, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவருக்குத்தான் அல்லாஹ்வுக்கு ஹஜ்ஜி செய்யற கடமை இருக்கிறதே தவிர சக்தியற்றவர்களுக்கு கடமை இல்ல. அல்லாஹ் அப்படி சொல்லும் போது இந்த சக்தியற்ற முதியவருக்கு கடமை என்கிற கருத்தை தருகிற இந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறார். இது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் தான், பெரிய பெரிய நூல்கள் இருக்கிறது, திரும்ப திரும்ப பல இடங்களில் இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட மாலிக்குமா மறுத்தாங்களே, இவங்க ஏன் மறுத்தாங்க பாக்குறாங்க. இது அவங்க சிந்திக்கிறாங்க, குர்ஆனுக்கு ஒட்டிதான் இருக்கு ஹதீஸ்ங்கிறது. குர்ஆனுக்கு ஒட்டி இல்லாட்டி அறிவிப்பாளர் இட பொருள் இவர் புலி தானே, இவரு மாலிக் இமாம் தானே அறிவிப்பாளர் இட போட்டு முதல்ல ஹதீஸ் முறை தொகுத்தாளு. அப்ப ஹதீஸ் முறை தொகுத்து எல்லாத்துக்கும் முன்மாதிரியா வழிகாட்டியா இருந்த அவரு இவர் அறிவிப்பாளர் மட்டுமா பார்த்தாரு? அறிவிப்பாளரையும் பாக்குறாரு, அதை விட அது மேட்டர் பாக்குறாரு. இது எப்படி கிழவனுக்கு இப்படி கடமையாகும்? வாகனத்தில் கூட ஏற முடியாத அளவுக்கு தளர்ந்து போன ஒரு ஆளுக்கு இப்படி ஹஜ் கடமையாகும்? அவருக்காக வேண்டிய அடுத்தால செய்ய சொல்லி இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க? சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் சொன்னதாக அறிவிப்பு வருது, ஹதீஸ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு இவர் சொல்றாரு. அப்ப இது எங்க இருக்குன்னா, இது புகாரில் இருக்கிற 1854வது ஹதீஸில் இருக்கிறது. இது மாலிக் இமாம் மறுத்த விஷயம் நிறைய நூல்கள் இருக்கு. நைனுல் அவ்தார் ஷவுகானி இதை எடுத்து எழுதுறாரு. குர்துபி என்ன செய்யறாரு, மாலிக் இமாம் இதை மறுத்து இருக்கிறாங்க, அந்த ஹதீஸை ஏற்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி பாக்கிறோம். அப்ப என்ன வழங்குன்னு கேட்டா, சஹாபாக்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் மதிக்கிறாங்களே ஹதீஸுடைய காவலர்கள் சொல்றவங்க எல்லாம், அந்த இமாம்கள்லாம் இந்த பார்வையில இருந்திருக்கிறாங்க. இவங்க இதை கவனிக்காம என்ன செய்யறாங்க, நம்ம சொல்லும் போது மட்டும் ஹதீஸ் இவங்க சிலது இவ்வளவு நாள் நல்லதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்றோமா, ஜீர்ணிக்க முடியல. நம்ம கௌரவம் என்ன வருது, நம்ம இத்தனை நாள் நம்ம சரின்னு சொல்லிட்டோமே, இவங்க சொல்லி கொடுத்து நம்ம மாத்தினா எப்படி சரியா வரும்? அதனாலதான் மறுக்கிறார்களே தவிர குர்ஆனுக்கு மாத்தங்கிற அந்த டாபிக்காக மறுக்கவே கிடையாது. அப்படி மறுத்த 3 பேரை மறுக்கணும். அதே மாதிரி பார்க்கணும், இப்னு தைமியா அவர் பெரிய அறிஞர் எல்லாரும் ஒத்துக்குருவாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதாவது யார் என் தோழர்களை திட்டினார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஷிர்க் வச்சா மன்னிக்க மாட்டான்ல, அந்த மாதிரி யாரு சஹாபாக்களை திட்டுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை பரப்பிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில. அது யாருக்காக பரப்புறாங்க? ஷியா ராபிஜியாவெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க சஹாபாக்களை திட்டுவாங்க. எல்லா ஷியாக்களும் என்ன செய்வாங்க, அபூபக்கர் காஃபிர், உமர் காஃபிர், உஸ்மான் காஃபிர்னு சொல்லி அலியை தவிர 50 பேரும் திட்டுவாங்க. அந்த அவங்கள காஃபிர் ஆக்குறதுக்காக வேண்டி இவங்க உண்டாக்கி சொல்லியிருக்காங்க. ஹதீஸ் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சஹாபாக்களை திட்டிய யாரையும் அவங்க பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. கருத்து சரியா தான் இருக்கு. அவங்கள திட்டுறதுக்காக சொல்றாங்க, நல்ல நோக்கம் தான். ராபிஜியாக்களை ஷியாக்களை திட்டுறதுக்காக வேண்டி நல்ல நோக்கத்தில் உள்ள ஹதீஸ் மாதிரி தெரிகிறது. இப்னு தைமியா அவங்களுக்கு 1 நம்பர் எதிரி தான். யாருக்கு? ஷியாக்களுக்கு சிம்ம சொப்பன யாரு? இப்னு தைமியா. அவங்க பதிலடி கொடுத்தவர் தான். அவங்க நல்ல மண்டையில் அடிக்கிற மாதிரி இந்த ஹதீஸ் இருக்குன்னு விட்டார் அவரு. இந்த ஹதீஸ் என்ன செய்யுது, அவங்களுக்கு நல்லா மன்னிக்க மாட்டான்னு சொன்னா இதை வச்சே மண்டையில் தட்டிடலாம் அப்படி நினைச்சிருக்கலாம்ல, இது ஒரு கருவியை பயன்படுத்தலாம்ல, அதை பார்க்கல அவரு. இது தவறு. அவன் கொள்கை சரியா தனி விஷயம். திட்டு சஹாபியை திட்டினா பண்ணிக்கப்படாத பாவமா அப்படின்னு சொல்ல என்ன செய்யறாருன்னா, ஹாதல் ஹதீஸ் கிதுபுன் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூலுல்லாஹ் பேர்ல சொன்ன பச்சை பொய். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, ஓஹோ முகாலிஃபுல் லில் குர்ஆன், இது குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, ஷிர்க் வைக்கிறத மன்னிக்க மாட்டேன், வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பேன்ங்கறான். ஷிர்க்கை தவிர மற்ற எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்கிறது. இது என்ன ஷிர்கா? சஹாபியை திட்டுற ஷிர்கா? அப்படி நீ மன்னிப்பு இல்லம்ப, இப்படி ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாகத்தான் சுன்னத் ஜமாத் ஆளுக்கு ஷியாக்களுக்கு எதிராக கட்டி இருக்கிறாங்க. சுன்னத் ஜமாத்து கூட தான் கட்டியிருக்க முடியும். ஷியாவை சஹாபியை திட்டினா சொர்க்கம் போக முடியாது. இந்த சுன்னத் ஜமாத்துக்கு கையில மடியில போட்டு உண்டாக்கி இருந்தா கூட அதை அவர் சாதகமா பயன்படுத்தவில்லை. அவர் என்ன கேட்கிறாரு, இது பொய், இப்படி சொல்லக்கூடாது. அப்ப எல்லாரும் பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டா, ஹதீஸ் வந்துட்டாலே குர்ஆனுக்கு எதிராக மோதிர மாதிரி நிக்கிற ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. குர்ஆனுக்கு எதிராக வரவே கூடாது, அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்னு சொன்னா, ஒரு மனிதன் தொழுதுகிட்டு இருக்கும்போது, நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், குறுக்க ஒரு பொம்பளை நடந்து போச்சுன்னு வைங்க, பெண்ணு, கழுதை,
கருப்பு நாய் ஹதீஸ் வருது. இந்த மூணும் குறுக்க நடந்தால் இவன் தொழுகை பசாதாகிவிடும். நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது குறுக்க பெண்ணு போனால் அல்லது கழுதை போனால் ஒரு கல்புல் அசுவது கருப்பு நாய் போனால் தொழுகை பசாதாகிவிடும் அப்படிங்கிற ஹதீஸ் வந்து நசையில் இருக்குது. சஹீஹான ஹதீஸ். சஹீஹ் அந்த சஹீஹ் அறிவிப்பாளர் சஹீஹ் மேற்று சஹீஹ் இல்ல, அறிவிப்பாளர் கரெக்டா இருக்கிறது. ஒவ்வொரு அறிவிப்பாளர் பார்த்தோம்னா கரெக்டா இருக்கிறாங்க. அது நசைங்கிற ரொம்ப நுணுக்கி போடக்கூடிய ஆளு. அறிவிப்பாளர் எடை போடுறதுல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் தான் தள்ளி விட்டுருவாரு, பெரிய மிஸ்டேக் தள்ள மாட்டார். சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது அறிவிப்பாளர், அப்படி உள்ள ஆளு. அவருடைய புக்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை வந்து பிற்காலத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாருமே சஹீஹான ஹதீஸ் என்ன செய்யறாங்க, இதை சொல்றாங்க. இதன்படி சட்டங்களும் எழுதியிருக்கிறார்கள். பெண் குறுக்கே போனால் தொழுகை முறியும், கழுதை குறுக்கே போனால் மதுஹபுகள்ல சட்டமும் இருக்கிறது. இது அமுல்படுத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனா ஷாஃபி இமாம் மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறார். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இது வந்து இன்னஹு முகாலிஃபுல் குர்ஆன், இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது. எந்த குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது? ஒரு சுமை ஒரு ஆயிஷா நாய் சொன்ன அந்த ஆயத் தான். ஒலா தஸிர் வாசிரத்துன் விஸ்ரு உக்ரா, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாது. கழுத போனா இவனுக்கே முடியுது, இவன் என்ன செஞ்சான்? ஏன் தொழுக முடியறதுக்கு நான் என்ன தேர் பண்ணணும்? அப்ப யார குறுக்க போனா ஏன் தொழுகை முடியுது? அவருடைய செயல் என்ன எப்படி முறிக்கும் அவர் கேட்கிறாரு. ஒலா தஸிர் வாசிரத்துன் விஸ்ரு உக்ரா அல்லாஹ் சொல்றானே, ஒருவர் சுமை ஒருவர் சுமக்க மாட்டார்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஹதீஸ் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அங்க குறுக்க போனா எனக்கு தொழுக முடிஞ்சிருந்தா இது எப்படி? இது அவன் குறுக்க போனா அவனுக்கு தான் முடியும்னு சொல்லுங்க. அவனுக்கு கை கால முடியாது தொலைச்சிட்டு போங்க, எனக்கு ஏன் முடியுதுங்கிறேன். நான் தொழுந்துகிட்டு இருக்கும்போது அப்ப ஒருத்தங்க தன்னால முடிச்சிடலாமே, தொழுகிறாள் குறுக்க கூட நாயை வெட்டி விட்டு அம்புடு தொலை முடிச்சு விட்டுலாமே. ஒரு தொழுகிறான்னு வைங்களேன், நாயை வெட்டி விட்டு இன்னொரு தொழுடா, கழுதை வெட்டி விட்டு இன்னொரு தொழுவு. இது என்ன? இது சரியா வருமா? அவனுக்கு ஒழு போயிடுச்சுன்னு சொல்லுங்க, பேசிட்டான்னு சொல்லுங்க, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுன்னு சொல்லுங்க, அப்படின்னா தொழுக முடியுங்கிறது ஓகே. அவன் ஒண்ணுமே செய்யலங்கும் போது இதுக்கா முடியும்னா என்ன பார்த்தோன்னு கேட்கிறார். ஷாஃபி இமாம் கேட்கிறாரு. அவர் என்ன ஹதீஸ் மறுப்பாளரா? எதை வச்சு கேட்கிறாரு? நம்ம எதை வச்சு கேட்கிறோமோ அதை வச்சு கேட்கிறாரு. நாம் எதை வைத்து சில ஹதீசுகளை தவறு என்று சொல்கிறோமோ அதே பேசிக்கல கேட்கிறார். முகாலிஃபுல் குர்ஆன், இது குர்ஆனுக்கு மாத்தம். எந்த குர்ஆனுக்கு மாத்தம்? வலா தஸிர் வாசிரத்துன் விஸ்ரு உக்ரா, ஒருவரது சுமையை ஒருவர் சுமக்க முடியாது. அவன் சுமையை நான் ஏன் சுமக்கணும்? அவன் குறுக்க போனதுக்கு நான் தண்டனை கட்டணுமா? அப்படிங்கிற வகையில் கேட்கிறாங்க. இது வந்து ஃபத்ஹுல் பாரியில இப்னு ரஜப் அவர்களுடைய அவர் ஒரு ஃபத்ஹுல் பாரி எழுதியிருக்காரு. அதுல இந்த விவரங்களை எல்லாம் என்ன செய்யறாரு அவர் குறிப்பிடுறாரு. அப்ப திருமதியில நசையில வந்து 750 இந்த ஹதீஸ் குறுக்க போனா முறியும்ங்கிற 750 ஹதீஸ். இதைத்தான் ஷாஃபி இமாம் மறுக்கிறாங்க. அப்ப இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹதீஸ் சொன்னாலும் அது குர்ஆனுக்கு ஏற்றிருந்தா தான் ஏத்துக்கணும். அறிவிப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க, அந்த ஹதீஸ்ல எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க. ஆளை மட்டுமா பார்த்தாங்க? ஆளையும் பார்க்கணும். மேட்ரு சரியா இருக்கு, ஆள் சரியா தள்ளி விட்டுருவோம். ரசூலுல்லாஹ் சொல்லல இருந்து மேட்டரும் சரியா இருக்க வேண்டும், அதை சொல்லக்கூடிய ஆட்களும் சரியா இருக்கிறோம், இணைந்ததுதான் ஹதீஸ் சரியான என்பதற்கு அளவுகோல். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் பாருங்க, இது தாரகுத்னில இருக்குது. என்ன தாரகுத்னில இருக்குன்னா, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அது யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சின்னப்பா மகன், அலியுடைய தம்பி ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜாஃபர் சாதிக்கு பாத்தியால பூரியா பாத்தியால வாங்கல அவர் தான். இப்ப ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்ன செய்யறாங்கன்னா, இஹ்தஜம வஹுவ ஸாயிமுன், அவர் நோன்பு வைத்துக் கொண்டு ரத்தம் குத்தி அந்த எடுத்தார். யாரு? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். இப்ப மர்ர பிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கடந்து சென்றார்கள். பொக்கால சொன்னார்கள், அப்தரஹ, அவரும் இன்னொரு ஆளும் அப்தரஹாதானி, ரெண்டு பேரும் நோன்பை விட்டு விட்டார்கள். அது ரத்தம் கொடுத்தவர் ரத்தம் எடுத்தவரும் ரெண்டு பேரும் நோன்பை விட்டு விட்டார்கள் சொல்றாங்க. சும்மா ரஹஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாது ஃபில் ஹிஜாமத்தில் ஸாயிமி, பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ரத்தம் குத்தினால் நோவு முடியாதுன்னு அனுமதி கொடுத்தார்கள். ஜாஃபர் ரத்தம் குத்தி வாங்கும் போது நோவு முறிஞ்சிருச்சுட்டாங்க, பிறகு ரத்தம் குத்தி எடுக்கிறதுனால நோவு முடியாது என்று சலுகை கொடுத்தார்கள். இதுல சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, குல்லுஹும் சிகாத்தும், தாரகுத்தின்னு சொல்றாரு, எல்லாம் நம்பகமான ஆட்கள். பல ஆலமுலக இல்லத்தன், இல்லத்து கூட இதுல இல்ல, நுணுக்கமான குறையிடம்ல தேடி தேடி பார்த்தா கூட இதுல நுணுக்கமான ஒரு குறையும் இல்லை என்று தாரகுத்தின்னு சொல்றாரு. இது தாரகுத்தினை பதிவு பண்ணிட்டு இந்த ஹதீஸ சரியானதுன்னு சொல்றாரு. அப்ப இது என்ன செய்யறாரு இப்னு ஹஜர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது வந்து ஃபத்ஹ மக்காவில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸுடைய சம்பவத்தில் துவக்கம் எப்படி வருதுன்னு கேட்டா, ஃபத்ஹ மக்கா வெற்றி இருக்கு இல்லையா, அப்ப தான் சொல்லப்படுகிறது. மக்கா வெற்றி நேரத்தில் ஜாஃபர் உசுரோடவே இல்லை, அவர் அதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டார் ஒரு போர்ல. இப்னு ஹஜர் சொல்றாரு, இது மக்கா வெற்றியின் போது இப்படி ஜாஃபர் ரத்தம் ஊத்தி வாங்கினாரு, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சேர்த்து வருது. மக்கா வெற்றியின் போது நடந்ததா சொன்னீர்களே, ஆனால் மக்கா வெற்றி என்பது உசுரோட இல்லையவர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அதுக்கு கொஞ்சம் மூத்தா போயிட்டாரு.
அதுக்கு முந்தி மௌத்தா போன ஒரு ஆள் மக்கா வெற்றியில் ரத்த முத்தி வாங்கி அதை பார்த்து ரசூலுல்லாஹ் நோவு முறிஞ்சிச்சு எப்படி சொல்லியிருப்பாங்க. அப்ப இது பெரிய டேஞ்சரான இட்டு கட்டினா நல்லா தெரியுது. ஒரு மௌத்தா போன ஒரு ஆளை வந்து முந்தைய மௌத்தா போன ஆளை பிந்தி வாழ்ந்த மாதிரி காட்டி அவரை ரசூலுல்லாஹ் கண்டிச்ச மாதிரி சொல்வதா இருந்தா இது பொய் தானே. ஆனா தாரகுத்னி சொல்றாரு ஒரு இல்லத்தும் இல்லைங்கிறார். அனைவரும் பர்ஃபெக்டான ஆட்கள் மட்டும் இல்லாம நுணுக்கமான உரையும் இல்லைங்கிறார். ஒரு ஆழமான ஒரு இல்லத்தன் எந்த ஒரு இல்லத்தும் இதுல எனக்கு தெரியல. அவர் இல்லத்துக்குன்னு உள்ளாள் தாரகுத்னி இந்த இல்லத்துல நுணுக்கமான குறையை கண்டுபிடிக்கிறதுல பெரிய மேதை. அவர் அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு சூப்பரான ஹதீஸ்ங்கிறார். ஆனா இவனு அதை பிடிக்கிறாரு. சூப்பரான ஹதீஸ் ஆட்களை வச்சு நீ பேசுறீங்க, அதுக்கு சூப்பரா இருக்கலாம், மேட்ரு சூப்பரா இல்லையே, மேட்ரு படி பார்த்தா என்ன பொய்யா இருக்குதே. அப்ப ஜாபர் நபி தாலிப் இல்லாத நேரத்தில் சொல்ல அப்படி சொல்லியிருப்பாங்க, ஆளே இல்ல அவர் இல்லாத நேரத்தில் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படி சொல்ல அன்னதாலிக்க காண ஃபில் ஃபத்ஹி இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஃபத்ஹ் மக்காவில் இது நடந்தா சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாபர் காண குத்தில கபலதாலிக்க ஜாபர் அதுக்கு முன்னே கொல்லப்பட்டு விட்டார். ஒரு போர்ல கொல்லப்படுவாங்கல்ல, வீட்டுல எல்லாம் குடும்பத்தெல்லாம் ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சம்பவத்தில் மூத்தா போயிடுறாரு. அப்ப இது இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரில கேட்கிறாரு. இது எதுக்காக கேட்கிறாரு? அது ஹதீஸ் சனது சரியா இருந்தாலும் மெசேஜ் கரெக்டா இருக்கணும். குர்ஆனுக்கு மாத்தங்கிற வகையிலையும் பார்த்திருக்காங்க. நடைமுறைக்கு மாத்தமா இருக்க கூடாது. கண்ணுக்கு முன்னாடி தெரியற உண்மைக்கு மாத்தமா இருக்கு. அவர் மௌத்தா போனது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச உண்மை, அந்த உண்மைக்கு மாற்றமாக பின்னாடி இருந்தாரு வந்தா எப்படி ஏத்துக்க முடியும்? மௌத்தா போனாலும் எந்திரிச்சு பேசினாருன்னா ஏத்துக்க முடியுமா? அப்படியான ஒரு மெசேஜாக இருக்கிறது என்று என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு கையிம் அவர்கள் வந்து இதுக்குன்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. அதாவது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளுக்கு ஒரு நூல்லாம் எழுதுறாரு. நூல் எழுதி அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளை ஒரு கண்டுபிடிக்க ஒரு பொதுவான ரூல் மாதிரி உங்களுக்கு சொல்ல இயலுமா, ஒரு விதிமுறை மாதிரி உங்களுக்கு சொல்ல இயலுமான்னு கேட்கிறாங்க. அப்ப இப்னு கையிம் என்ன செய்யறாருன்னு கேட்டா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த நூல்ல எல்லாம் விவரமா சொல்லிட்டு வர்றாரு. இப்படி சில பேர் கேட்கிறாங்க, சொல்ல முடியும், இன்னென்ன மாதிரி இருந்தா சனதை கூட பார்க்க வேண்டியது இல்ல, அறிவிப்பாளரை பார்க்க வேணாம், இன்னென்ன மேட்டர் இருந்து தள்ளி விட்டுருங்க, இன்னென்ன மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குமே ஆனால் அது வந்து சரியான ஹதீஸ் இல்லை என்று சொல்லி ஒரு டீட்டெயிலான சில விதிமுறைகளை சொல்றாரு. அது எல்லாமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கு, அறிஞர்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக தான் இருக்கிறது. அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.